அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க வந்து எங்களோட ஃபெப்ரவரி 3rd வீக்ட இன்கம் ஏர்னர்ஸை நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொரு வீக்கும் எங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குது. மற்ற கம்பெனிஸை மாதிரிக்கு இல்லை. எங்களோட எபெக்ஸோரா வந்து மந்த்லி சேலரி இல்லாமைக்கு ஒவ்வொரு வீக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு உங்களுக்கு வந்து இன்கம் குவாலிஃபைட் ஆகிடும். அதே மாதிரி நாங்கள் எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் யார் யார் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எங்களோட எபெக்ஸோரால ஜாயின் ஆகி எங்களோட எபெக்ஸோரால ஃபர்ஸ்ட் பண்ணவங்க லீடர் ஆஃப் த வீக் என்ற இதுல லீடர் என்ற டைட்டில வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஹம்சானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஹம்சானா சிஸ்டர். நீங்களும் குயிக்கா உங்களோட டீமோட ஃபார்ம் பண்ணி உங்களோட இன்கம்மை வந்து உங்களோட இன்கம் போஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்க ஒர்க் பண்ண வேணும். குயிக்கா இன்கமும் ஏர்ன் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஹம்சானா சிஸ்டர். அடுத்தது வந்து இது என் டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க இர்ஷானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் இர்ஷானா சிஸ்டர். நீங்களும் கண்டினியூவா உங்களோட இன்கம் எடுக்க வேணும். அதே மாதிரிக்கு உங்களோட டீமை ஸ்ட்ராங்கா கொண்டு போக வேணும். உங்களோட டீம் வந்து இன்னும் டெவலப் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் இர்ஷானா சிஸ்டர். அடுத்தது வந்து ரிம்லா சன்ஃபர் சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் இவங்களும் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்க குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு. இந்த வந்து அவங்களும் 10,000 எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிம்லா சிஸ்டர். அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க ஈக்கிறாங்களா? இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களோட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள அன்மியூட் பண்ற சான்ஸ் தரேன். ஓகே, அவங்க இல்லையாய்க்கும். கங்க்ராச்சுலேஷன் ரிம்லா சிஸ்டர். நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா ஃபியூச்சர்ல எப்பவுமே கண்டினியூஸா இன்கம் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து மினா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4,60,000. கூடிய சீக்கிரம் நீங்க மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன் மீனா சிஸ்டரை. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டிவான ஒரு கேர்ள் உண்டு. ஒரு பெஸ்டான ஒரு லீடர் உண்டு. அதே மாதிரி அவங்களோட டீமை நல்ல ஆக்டிவா கொண்டு போகக்கூடியவங்க. நீங்க குயிக்கா உங்களோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ண வேணும். மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக வேணும். அதே மாதிரி உங்களோட டீமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். கண்டினியூஸா உங்களோட டீம் மெம்பர்ஸும் இன்கம் ஏர்னர்ஸும் கூடவாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஓகே, இவ்வளவு தானே எந்த டீம்ல வந்து இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. அடுத்தது வந்து மும்தாஸ் சிஸ்டர் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ரம்லான் மாதத்தினுடைய முதலாவது எங்களுடைய செலிப்ரேஷன் செஷன்ன்றதால எல்லாருக்கும் ரம்லான் முபாரக் விஷஸையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என் டீம்ல இந்த வீக் இன்கம் எடுத்த லீடர்ஸ் வர பார்ப்போம். இவன் ரிப்னா சிஸ்டர் இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிப்னா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு 2 month உள்ளுக்கே
இருக்கும் ஜாயின் பண்ணி இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவங்க வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ற அளவுக்கு இவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. மாஷா அல்லான்னு சொல்லி இது இவங்களுடைய செகண்ட் இன்கம். எவ்ரி வீக் ஆர்டர் போடக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஒரு ஜூம் செஷன் கூட தவறாம அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிப்னா சிஸ்டர். நீங்க எவ்ரி வீக் இன்கம் ஏர்னராக வரணும், கூடிய சீக்கிரமே மில்லியன் கிளப் மெம்பராக வர வேணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாமிலா சிஸ்டர், இவங்களுமே இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாமிலா சிஸ்டர். இவங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூட. ரொம்பவே பிஸியான ஒரு ஷெடியூல், தனியாவே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு லீடர். இவங்களோட டீம் மாஷா அல்லாஹ் நல்ல பெஸ்டா கைட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு லீடரும் கூட. எவ்ரி வீக் இன்கம் ஏர்னராக வந்து கொண்டிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாமிலா சிஸ்டர். நீங்க கூடிய சீக்கிரமே நீங்களும் மில்லியன் கிளப் மெம்பராக வரணும் சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லிமா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களும் இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மிகுந்த கஷ்டத்தோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு 5 கிட்ஸ்ட உமா கூட. அதே மாதிரி இவங்க ஒரு மௌலவியா, பார்ட் டைமாக மத்ரஸாவில் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்களுடைய அந்த பிஸியான ஷெடியூல்ல கூட கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு மெதுவாக முன்னேறி கொண்டு வர ஒருத்தர். இவங்களுடைய எஃபர்ட், இவங்களோட டீமுக்கான கைடன்ஸ் எல்லாத்தையுமே பெஸ்டா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு லீடரும் கூட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ்லிமா சிஸ்டர். கூடிய சீக்கிரமே நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். இந்த பிசினஸ் மூலமாக உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே நனவாக்கி கொள்ளணும் சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீக் ஏன டீம்ல பெஸ்ட் செல்லராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லீடர்ஸ்மார் அரூஷா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க வந்து ஒரு வீக்ல 300 பாயிண்ட்ஸுக்கு மேல ஆர்டர் போடக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு சேலர்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ரிப்னா சிஸ்டர், இவங்களுமே எவ்ரி வீக் ஆர்டர் போடக்கூடிய ஒரு லீடர். மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிப்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரசீனா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் வந்து பெஸ்ட் செல்லராக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மசா சிஸ்டர், நீங்களுமே இந்த வீக் பெஸ்ட் செல்லராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். நப்லா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்டான ஒரு லீடர். இவங்களும் இந்த வீக் பெஸ்ட் செல்லராக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ருமானா சிஸ்டர், இவங்களுமே இந்த வீக் பெஸ்ட் செல்லராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது நஜ்முன் நிசா சிஸ்டர், இவங்களுமே ஒரு ஜூம் மீட்டிங் கூட மிஸ் பண்ணாம வரக்கூடிய ஒரு லீடர். நல்ல ஒரு சேலராகவும் இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து பிப்ரவரி செகண்ட் வீக் எனக்கு ஜூம் மீட்டிங் வர கிடைக்காத காரணத்தால அவங்களையும் இன்னைக்கு விஷ் பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஜூம்ல அவங்களோட பேர் வரணும்னு ஆசைப்படுறது, அவங்கள்ட்ட கனவுகளை நனவாக்குற எண்ணத்தோட தான் இந்த போன வீக் ஆக்களையும் நான் இதுல வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். பிப்ரவரி செகண்ட் வீக் என் டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணினவங்க மெஹருநிசா சிஸ்டர். இவங்க ஒரு நேசரி டீச்சர். இவங்களும் பார்ட் டைமாக இந்த பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பெஸ்டான ஆர்டர் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெஹருநிசா சிஸ்டர். ஹசீனா சிஸ்டர், இவங்களும் ஒரு நேசரி டீச்சர். இவங்களுமே வந்து பார்ட் டைமாக இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், ஆக்டிவான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். லாஸ்ட் வீக் வந்து இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். இவங்களுமே ஒரு ஃபேஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு லேடி, 5 கிட்ஸ் அம்மா. அதே மாதிரி வீட்டுல இருந்து கொண்டே பார்ட் டைமா இது செய்து கொண்டிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். அடுத்தது வந்து நஜீப் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுமே லாஸ்ட் வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணிருந்தாங்க. ஒரு பெஸ்டான ஆக்டிவான ஒரு லீடரும் கூட. ரசீனா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களுமே வந்து லாஸ்ட் வீக் 10,000 ஏர்ன் பண்ணிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தடுத்த வீக்லயும் நீங்க நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்.
ராஷிகா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு வீக்குமே நீங்களும் ஒரு இன்கம் ஏர்னராக வரணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். ரிஸ்னா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இவங்க வந்து எங்களோட ஷாமிலா சிஸ்டர் ஓன் சிஸ்டரும் கூட. லாஸ்ட் வீக் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ அவ்வளவுதான் என் டீம்ல வந்து. ரிப்னா சிஸ்டர் இவங்களுமே லாஸ்ட் வீக் எடுத்திருக்காங்க 10,000 இன்கம். பெஸ்டான ஆக்டிவான ஒரு லீடர். இந்த வீக்கும் இவங்க இன்கம் earn பண்ணியிருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஷாமிலா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களுமே போன வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒவ்வொரு வீக்கும் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு இன்கம் ஏர்னராக வளர்ந்து வர ஒரு லீடராக இருக்கிறாங்க. இன்னும் இன்னும் மேலும் உங்களோட கனவுகள் எல்லாமே இதுல அச்சீவ் பண்ணணும்னு உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அவ்வளவுதான் என் டீம்ல February 2nd and 3rd வீக் இன்கம் ஏர்னர்ஸ். நான் எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து அடுத்தடுத்த எங்களோட எபெக்ஸோரா குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கம் ஏர்னர்ஸையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். வாய்ப்பளித்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு மீட்டிங்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் ஈக்கிறீங்களா? பேசாம இருக்கீங்களா? மிஸ்ரா சிஸ்டர் கவரேஜ் இஷ்யூ போல. ஓகே, எங்களோட டீம்ல மற்ற மில்லியனர் கிளப் லீடர்ஸ்மார்கள் அவங்க ஜாயின் ஆக இல்லை. எங்களோட ஷஃபா சிஸ்டர் டீம்ல இன்னும் நிறைய பேர் இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரா. நாங்கள் 2 லீடர்ஸ்மார்கள் தான் எங்களோட டீம்ல உள்ள இன்கம் ஏர்னர்ஸை வந்து விஷ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரிக்கு வந்து ஜாயின் ஆகிக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து
ஃபாரின் டூருக்கான க்ரைட்டீரியாஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபாரினுக்கு போகிறோமோ இல்லையோ இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்ய வேணும், அதுக்காக வந்து ஒர்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கட்டாயமாக நாங்கள் ஃபாரின் டூருக்காக வந்து ஒர்க் பண்ணுவோம் இன்ஷால்லா. ஒவ்வொருத்தரும் நாங்கள் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டிக்கெட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரிக்கு ஒவ்வொரு டைட்டிலையும் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி எல்லாருமே இன்கம் ஏர்னர்ஸா உருவாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணிக்கொள்றேன். ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, நாங்கள் எங்களோட செலிப்ரேஷன் செஷனை வந்து என் பண்ணிக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.